எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல யார் பணம் போட்டாலும் அப்படியே டபுள் ஆகணும்னு தான் நினைப்போம். யாருமே போட்ட பணம் கும்பாப்பாடி கீழே போகணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அருமையான ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம நண்பர் சொல்றாரு. நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல போடுற பணம் வருஷ கடைசியில டபுள் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்ல. இப்போ நம்ம ஒரு 7 கம்பெனி 100 ரூபாய்க்கும் கம்மியாக இருக்கக்கூடிய பங்குகளை பார்க்க போகிறோம். மேபி இவன் டபுள் ஆகலாமா அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன் நம்ம 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்ஸை நம்ம வாங்குறோம் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்களுக்கு 100 ரூபா ஸ்டாக் தான் சீக்கிரமாக மேலே ஏறும். 1000 ரூபா 2000 ரூபா ஸ்டாக்குன்றது நம்ம அதிகமாக போய் வாங்கவும் முடியாது, அவன் ஏறுறதும் கம்மி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த பங்குகள் எத்தனை, 100 ரூபாயை தாண்டின பங்குகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 165 ஷேர் வருது. இதுவே நீங்கள் 1000 ரூபாய்க்கு கம்மியாக இருந்த ஷேர் ஆனால் ஒரே வருஷத்தில் 1000 ரூபாயை தாண்டின ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 104 தான் வருது. இதுவே 2000 ரூபாய்க்கு மேலே இருந்த கம்மியாக இருந்த ஷேர் 2000 ரூபாயை தாண்டின ஷேர்ஸ் 61 ஷேர்ஸாக இருக்கா. ஆனால் இங்கே தான் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, 100 ரூபாய்க்கு கீழே இருந்து 100 ரூபாய் தாண்டி டபுள் பணத்தையே டபுள் பண்ணி விட்டது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 20க்கு மேலே இருக்கானுங்க. ஆனால் இந்த 1000 ரூபா ஷேர் வந்து டபுளுக்கு மேலே பண்ணி விட்டதுன்னு பார்த்தோம்னா ஒரு 8 தான் வந்து சேருது. அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஷேர் பணத்தை டபுள் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஷேர் தான் டபுளே பண்ணி விட்டுருக்கான் பணத்தை. ஸோ ஒரு எதிராளி போய் அடிக்கணும்னா நம்மளுக்கு முதல்ல ஒரு கூர்மையான ஆயுதம் வேணும், நம்மளுக்கு தடுத்துக்க கேடயம் வேணும். அந்த மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி போட்டு போய் ஒருத்தர் அடிக்க போனோம்னா தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பின்னாடி குத்தி விட்டு ஓடி போன்னு துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அப்போ நம்ம 100 ரூபாய்க்கு மேலே வாங்குற ஷேர் தான் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால நம்ம நண்பர் கேட்குற மாதிரி ஒரு வருஷத்தில் டபுள் ஆகணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா ஷேர்கள் மேலே தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஷேர்கள் யாராவது மேலே போகிற மாதிரி இருக்காங்கன்னா, இந்த மதர்சன் சுமி அப்படின்ற ஷேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க வந்து ஒயரிங் டிவிஷன் தனியாக இன்னொரு டிவிஷன் தனியாக பிரித்து விட்டாங்க. எதுக்கு அப்படின்னா 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சிருந்தா தான் இன்னும் நல்ல பிஸ்னஸ் வளரும், நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு பிரித்து விட்டாங்க. அவங்க பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமே இந்த மதர்சன் ஒயரிங் அதனுடைய டிவிஷன் நீங்கள் P&L எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் வளர்ச்சி தான் அடைகிறான். இங்கே பாருங்க, தனியாக பிரித்து விட்டுட்டாங்க. 2022 நம்ம பார்க்கலாம். குவார்டர்லி கூட நம்ம போய்க்குவோம். குவார்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்த்தோம்னா மார்ச் 2023 பார்ப்போம். அவன் வந்து ஒரு வளரும் பருவத்தில் தான் அவனை தனித்தானே காமிச்சிக்கிறான். ஸோ ப்ராபப்ளி இந்த மதர்சன் சுமி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 47 ரூபா இருந்தவன் 66 ரூபாயெல்லாம் போய் காமிச்சிருக்கான். ஒருவேளை ஏங்க இப்போ நம்ம யாராவது 5 ரூபா ஷேர் 10 ரூபா ஷேர் நல்ல குவாலிட்டியான ஷேர் கிடைக்குதா? இல்லை, எல்லாமே மேலே ஏறித்தான் இருக்கானு. ஸோ அப்போ இந்த ஷேர் தொடர்ந்து ஏறும் பட்சத்தில் மேபி 60 ரூபாயிலிருந்து மேலே 120 ரூபா போனான்னா ப்ராபபிலிட்டி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஜிகே ஒயர் அப்படின்ற ஷேர் இப்போ ஆல்ரெடி 91 ரூபா இருக்கான். அது யாரு கண்ணுக்கு தெரியறதே இல்லைங்க. இங்கே பாருங்க, இவன்லாம் கீழே வந்து வெறும் 10 ரூபாயில் இருந்தான் ஜிகே ஒயர், இப்போ 91 ரூபா இருக்கான். எதுக்குடா இப்படி ஏறுற? உன்னுடைய மார்க்கெட் கேபிட்டலே மொத்தம் 476 கோடி தானடா, எதுக்குடா இப்படி ஏறுறேன்னு கேட்டால் அவன் பண்ணி காட்டுறான். அவனுடைய சேல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கோடி 3 கோடின்னு இருந்தது, இப்போ 24 கோடி. எத்தனை மடங்கு பெருகி வர்றான்னு பாருங்க. அதுபோக இவன் இருக்கிற செக்டர் என்னன்னு பார்த்தோம்னா பவர் டிரான்ஸ்மிஷன் செக்டர். ஒருவேளை இந்த ஜிகே ஒயர் வந்து அதாவது காத்து கிடக்கிறவங்களுக்கு தான் காசு, தூண்டில் போட்டு மீன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி 91 ரூபாயிலிருந்து இவன் பழையபடி ஒரு 5 ரூபா 10 ரூபா வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நல்ல விஷயம் தான். பட் அவ்வளோ தூரம் வருவானா? 10 ரூபாயிலிருந்து 20 ரூபா போய் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாய்ன்னு போய் 91 ரூபாய்ன்னு போயிட்டான். அடுத்தது 91 ரூபாயிலிருந்து இவன் 200 ரூபா போவானா இல்லை அது 10 ரூபா வருவானான்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பணத்தை இன்னுமே அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இந்த ஜிகே ஒயரை நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட் வந்து சிமெண்ட் செக்டரில் இருக்காங்க. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, சமீபத்தில் சிமெண்ட் செக்டர் எந்த விதமான பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பட் 2024 சிமெண்ட் செக்டர் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அனலிஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட்ல கடனே கிடையாது. அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்ல போய் பார்த்தோம்னா சடார்னு எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஸ்ரீ டிக்விஜய் சிமெண்ட் அப்படின்ற சிமெண்ட் பிரேக் அவுட் ஆகி போறான்னு வச்சுங்களேன், இப்போ 90 ரேஞ்சில் இருக்கான். இதுக்கு முன்னாடி 50 ரூபாயில் இருந்தவன் 100 ரூபா வந்துட்டான். ஒருவேளை இவன் இங்கிருந்து அப்படியே பிரேக் அவுட் ஆகி மேலே போனால் இவனும் ஒரு டபுளாக வாய்ப்பு இருக்கிற கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். அதாவது பிடிக்காத புருஷன் கொட்டாய் விட்டாலும் தப்பு, கொரட்டை விட்டாலும் தப்பு அப்படின்ற மாதிரி. இதே ஹஸ்பண்ட் பிடிச்சிருந்ததுன்னா அவன் ஊரே எந்திரிச்சுக்கிற மாதிரி கொரட்டை விட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓ கொரட்டை தானே நல்லா விடுங்க அப்படிம்பாங்க. பட் இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் அந்த மாதிரி தான். இவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
ஈவென்டி கடன் வந்து ரொம்ப குறைவான கம்பெனி தான், கொஞ்சோண்டு டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய கம்பெனி தான். ஈவென்டி இன்வெஸ்டர்ஸ்ல வந்து பெரிய ஆளுங்கெல்லாம் பணம் போட்டு வச்சு மேலே ஏறுவானான்னு பார்த்து கிடக்குறாங்க. ஆனாலும் இந்த ஷேர் என்ன பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏறி இருக்கான், நான் பார்த்துருக்கேன், வாட்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 20 ரூபா பக்கத்தில் இருந்து 60 ரூபா போன மாதிரி காட்டுறான். இப்போ நாம இவன்ட்ட கேட்கறதெல்லாம் வந்து 40 ரூபாயிலிருந்து 80 ரூபா வாயா அடுத்த வருஷத்துக்குள்ள அப்படிங்கிறது தான். எந்த கம்பெனியுமே லாபகரமாக இருக்கிற வரைக்கும் ஒரு ஹோப் இருக்கும். இவனும் தற்சமயம் வரைக்கும் லாபகரமாக தான் இருக்கான். எனக்கு இன்னும் ஃபால்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நண்பர்களே, உண்மையிலேயே நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஷேர் கீழே இறங்கி கிடக்கிறப்ப நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை, அவன் மேலே ஏறி உச்சத்தில் இருக்கும்போது தான் கண்ணுக்கு தெரியுது. அப்படி ஒரு ஷேர் தான் இந்த DCW. அவன் இருக்கிறது கெமிக்கல் சைடு இருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லை, கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஜாக்பாட் மாதிரி தான். ஏறினாலும் ஒரே வருஷத்துக்குள்ள அவனுக்கு பாட்டுக்கு ஏறிடுவானுங்க, அப்புறம் இறங்கினாலும் மொத்தத்தையும் ஒரே வருஷத்துல காலி பண்ணி இறக்கி விட்டுருவானுங்க. அப்படி ஒரு கம்பெனி தான் இந்த DCW. இந்த DCW சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இவன்லாம் கீழே கடந்தான். கீழே எவ்வளோக்கு கடந்தான்? வெறும் 40 ரூபாயில கடந்து இப்போ 60 ரூபா வந்த மாதிரி காட்டுறான். இதுவே 3 வருஷம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 ரூபா இருந்தவன் இப்போ 60 ரூபாயில வந்திருக்கான். ஸோ நம்ம கிட்ட வேற ஸ்டாக் இல்லை, வேற ஏதாவது ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா 100 ரூபாய்க்கு குறைவாகவும் இருக்கணும், கொஞ்சம் உருப்படியாகவும் இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இவனுடைய இன்வெஸ்டர்ஸ்லாம் போய் பார்த்தோம்னா FIS ஹோல்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி கடன்லாம் பார்த்தோம்னா ஒரு கட்டுக்குள்ள இருக்கணும். அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கும்போது இது போன்ற கம்பெனிகள் தான் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ இந்த DCW அப்படின்றது அடுத்த வருஷம் நேரம் ஒரு 100 ரூபா வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கெமிக்கல் கம்பெனி மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஃபெரஸ் மெட்டல்ஸ் ரிலேட்டடான கம்பெனியும் திடீர்னு ஜாக்பாட் அடிப்பான், திடீர்னு மேல இருந்து அப்படியே கீழே இறக்கி விட்டுருவான். அப்படி ஒரு கம்பெனி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த சியாம் செஞ்சுரி ஃபெரஸ் அப்படின்ற கம்பெனி. இவன்கிட்ட என்ன அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைவான லாபம் பண்ணிட்டு இருந்தவன் அப்படியே லாபம் அதிகப்படுத்துறான், அதாவது growth கம்பெனியா மாறுறான். அப்படி growth கம்பெனியா மாறும் பொழுது கொஞ்சோண்டு சரி எதுக்கு கொசுறுமான போட்டு வச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சில பேர் FIS எல்லாம் கொஞ்சோண்டு போட்டு வச்சிருக்காங்க. பட் இவன்ட்ட என்ன ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்னா, இவனுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவன்ட்ட பெருசா கடனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற இந்த NBCC, ஒரு பொண்ணு அழகாவும் இருக்கு, படிச்சிருக்கு, எல்லாமே பயங்கரமா இருக்கு. அப்படின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு எப்படி கல்யாணமாகாம போகும் அப்படின்ற மாதிரியான கேள்வி தானே. இதுவே பையனுக்கு அப்படி இருந்து கல்யாணமாகாம 30 தாண்டி போறவங்களா இருக்காங்க. அது மாதிரி தான் நீ NBCC இருக்கிறதுலே சிறப்பான ஒரு கவர்மெண்ட் கம்பெனியா இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. அவன் 82 ரூபா ரேஞ்சில் இருக்கான். இவன் போட்டி போட்டு மற்ற கம்பெனியோட 100 ரூபாய் போய் வேகமாக தொடுவான் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வருஷத்துல அவன் தொடல. ஸோ ப்ராபப்ளி அடுத்த வருஷம் 100 ரூபாய் தாண்டி ஏறுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றதான் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கவங்களுடைய மனநிலைமை. அதாவது இப்போ நம்ம பார்த்த ஷேர் எல்லாமே இப்படி மேலே உச்சத்தில் இருக்கான். இவனுங்கெல்லாம் ஒரு காலத்தில் கீழே இருந்தவனு தான். ஸோ இவனுங்களை கீழே உழுக விட்டு எடுக்கிறதா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ஒரு வேலை, இவன் நல்ல சிறப்பான வேலை செஞ்சுருக்காண்டான்னு கீழே வாங்கி மேலே கொடுக்கறதான். இப்போ நம்மளுக்கு அவசரம், இவன் ஒரு வேளை கீழே இறங்கலின்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இங்கே எடுக்கிறோம்னு வச்சுங்களேன். அவன் கீழே இறங்கிட்டான்னா அப்புறம் நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஏவரேஜ் பண்ணி வெளியே வர மாதிரி இருக்கணும். சரி, பொறுமையாக உட்காந்துருந்து கடைசியில் கீழே வரையில் எடுத்துக்கலான்னு பார்த்தா 10 ரூபாயில் இருக்கிறவன் 30 ரூபா போகிறான், 50 ரூபா போகிறான், 100 ரூபா போயிடுறான். என்னத்தை பண்ணுறனே தெரியல. இதெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் தலைவலிகள், அனுபவிச்சுதான் ஆகணும். நண்பர்களே, சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது இவ்வளவுதான் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இறங்குவீங்க. 10 தடவை அட்டெம்ப்ட் படிக்கும்போது 8 தடவை கண்டிப்பாக அந்த பணத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போவான். இதே உங்களுக்கு 2 முறை லாபம் கிடைக்கும். அந்த 2 முறை லாபம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய லாபத்தை பிடிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இத்தினூண்டு லாபத்திலே வெளியே வந்துடுவீங்க. ஒரு நண்பர் அதான் சொல்கிறாப்புல, எனக்கு வர வேண்டிய பணம் கிடைக்கிறது இல்லை, இவ்வளோ பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது கிடைக்கிறது இல்லை. ஆனால் இவ்வளவுதான் நஷ்டமாகணும்னு நினைக்கிறோம், கரெக்டாக கண்டிஷனாக கிரம் முடிச்சோன்னா அதை தூக்கிட்டு போயிடுறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வச்சு தான் நீங்கள் இதை கரெக்ட் பண்ண முடியுது அப்படின்னு தோணுது எனக்கு. ஸோ 10 முறைக்கு நீங்கள் பெரும்பாலும் 1000-2000 ரூபாய் சம்பாதிச்சிடுறீங்க அப்படின்னா 8 முறை சம்பாதிச்சிடுறீங்க. ஸோ 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வரும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுறீங்கன்னே வச்சுக்குவோமே. அதுக்கப்புறம் 1,00,000 ரூபா போட்டு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 2 முறை நீங்கள் நஷ்டம் பண்ணும்பொழுது ஒரு 500 ரூபாய் அல்லது ஒரு 250 ரூபாய் நஷ்டத்தில் நீங்கள் குறைவான நஷ்டத்தில் வெளியே வந்துட்டீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய லாபம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஐயோ, என்னாலே நம்ப முடியலைங்க, என் ராசி மாறிடுச்சா என்னன்றது தெரியல. 2022ல் நான் வாங்குறேன் ஷேர்ஸு, அதெல்லாம் கும்பா பாடி படுத்து கிடக்கிறேன், அப்புறம் தான் மறுபடியும் ஏறான். இப்போ நான் போய் 2023ல் வாங்குறேன், திடீர்னு பாதிக்கு மேலே உடனே ஏற ஆரம்பிச்சிடறானுங்க.
அதனால இங்க ஒரு நண்பர் சொல்றாரு சீக்கிரம் வந்து நிஃப்டி நீங்க வாங்குங்க, நீங்க வாங்கினோடனே ஸ்வங்கின்னு இறங்கிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. தெரியல இப்போ இந்த தடவை நடக்குமான்னு தெரியல, என் ராசியெல்லாம் மாறிடுச்சு போல. அதே மாதிரி நம்ம பேசுற ஸ்டாக்கள் பட்டார்னு ரொம்ப குயிக்கா வெடிச்சு செதறிடுறானுங்க மேலேயோ கீழேயோ. அதனால எனக்கு என்னமோ ராசி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேபி என்னைக்குமே வாழ்க்கை ஒரு வட்டம். ஸோ அதனால நான் வந்து கீழே இருந்து மேலே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மறுபடியும் எப்படியும் கீழே போவேன். இந்த 2024 முடிஞ்சு 2025 கீழே போவோம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம மீட் பண்ணுவோம். நண்பர்களே, இப்பெல்லாம் நம்ம வேற லெவல்ல இருக்கோம், ப்ரோஆக்டிவா இருக்கும். நிறைய நண்பர்கள் பாருங்க, அடுத்தது என்ன ஐபிஓ வருது, அடுத்தது என்ன ரைட்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே அர்ஜென்ட்டா இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து ரைட்ஸ் இஷ்யூ கொடுக்கறதுக்கு அனுமதி அவங்களுடைய போர்டில் கிடைச்சிருக்கு. ஆனாலும் பாருங்க நம்மளுடைய அர்ஜென்ட்டுக்கு அங்கே எதுவும் நடக்காது. ஸோ நம்ம போய் பார்க்குறோம், அந்த டேட்டை இன்னும் வந்து சேரல. முதல்ல அவங்க ரெக்கார்ட் டேட்டு, எத்தனை ஷேர் வச்சிருந்தா எத்தனை ரைட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இனிமேல் தான் அந்த தகவல் வர மாதிரி இருக்கு. ஸோ உண்மையிலேயே ரொம்பவுமே ப்ரோஆக்டிவாக இருக்காங்க நம்ம ஆளுங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்கது. இனிமேல் வடக்கை விட தெற்கில் அதிகமாக ஷேர் மார்க்கெட்டில் பூந்து விளையாட போகிறார்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக தான் நான் பார்க்குறேன். இப்படி தான் நீட்டில் இருந்தது. நீட்டில் முதல்ல நம்ம ஆளுகள்லாம் பயப்படுத்திட்டே இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா இப்போ நாங்கள் தான் நீட்டே வச்சிருக்கோம். நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாள் போனால் அவங்களே நீட்டை எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகமாக இங்கிருந்து போக ஆரம்பிச்சிட்டா. ஸோ முழு தகவல்கள் வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. இந்த ரைட்ஸ் வந்து ஒரு டேஞ்சர். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக, இந்த ஒரு ஆயுதத்தை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட்ஸ் அப்படின்றது என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். அந்த என்டர்டெயின்மெண்ட்டை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்றுக்கலாம், அல்லது நீங்கள் அதை அப்ளை பண்ணி நீங்கள் ஷேரை வாங்கிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ண மறந்தாலோ அல்லது மார்க்கெட்டில் விற்காம விட்டிங்கனாவோ உங்களுக்கு கும்பாயிரும். ஒரிஜினல் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து இந்த ரைட்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஆனால் நீங்கள் அதை விற்காம விட்டீங்கன்னா அப்புறம் அந்த பணம் உங்களுக்கு நஷ்டமாயிடும். சரி, அந்த ரைட்ஸை வந்து வேற யாராவது ஒருத்தர் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு அதுக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் அந்த பணமும் கும்பாயிடணும். ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக டீல் பண்ண வேண்டியதுதான் இந்த ரைட்ஸ். ஆமாம், நம்ம நண்பர் வந்து கேம்பஸ் சின்காம் அப்படின்ற கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. கேம்பஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லா தான் இருக்கான். டெக்னிக்கலி சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அவன் என்ன ஆயிருக்கான்னா ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கான். இந்த பிரேக் அவுட் என்ன பண்ணணும் அப்படின்னா இவனை மேல் நோக்கி ஒரு கடைசிக்கு டெக்னிக்கலாவது இவனுடைய பழைய ஸ்விங்குகை ஒரு 360 ரூபா அல்லது 400 ரூபாய்க்கு கொண்டு வரணும். நியாயப்படி ஒரு 2 வருஷம் கூட ஆகட்டும். 2023 ஸ்டார்டிங்ல இருந்து கீழே இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான். ஒரு வருஷத்துல 150 ரூபாய் இறங்கினவன் மறுபடியும் 2024 கடைசியில அதே 400 ரூபாய் வரட்டும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இவனுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தனியா எங்கேயோ ஒரு மூலையில கோந்திருக்கு. எந்த செய்தியும் இவனை தாக்குறது இல்லை. நண்பர்களே, இந்த மாதிரி எந்த ஒரு பென்னி ஸ்டாக் நீங்க பார்க்கறதா இருந்தாலும் முதல்ல நீங்க அது ஒரு லாபகரமான கம்பெனியா, ஏதாவது பெரிய அளவு பணம் போட்டிருக்காங்களா, அதே மாதிரி இவன்லாம் சீப்பா இருக்கானா, கடன் இல்லாமல் இருக்கானா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க பார்க்கணும். இந்த சின்காம் அப்படின்றது ஃபார்மா செக்டர்ல இருக்கு. அதனால மேபி 2 வருஷமா ஃபார்மா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இவன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கானா, சரி ஓகே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்கான். அதே மாதிரி பெரிய அளவு கொஞ்சம் பணம் போட்டிருக்காங்களா, 0. அங்க இது எடுத்த மார்க் 0. பெரிய அளவு பணமே போடல. அப்புறம் எப்படி அப்படின்ற ஒரு டவுட் வருது. சரி, கடைசிக்கு இந்த சார்ட் அடிவாரத்தில் இருக்கானா அப்படின்ற மாதிரியாவது பார்க்கணும். 5 ரூபா இருந்தவன் ஆல்ரெடி 15 ரூபா வந்துட்டான். சரி, தப்பு கிடையாது. 15 ரூபாய்க்கு மேலே என்னைக்காவது 100 ரூபாய் 200 ரூபாயெல்லாம் போயிருக்கானா, அப்போ அந்த ரேட்டை பருடி வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற மாதிரி போய் பார்த்தோம்னா அதுவும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஏற்கனவே 18 ரூபா பக்கம் வந்துட்டு தான் 6 ரூபா. அப்போ நீங்க யாராவது வாட்ச் பண்ணி அந்த இடத்துல நீங்க போய் எடுத்திருந்தா தான் கில்லாடி. இப்போ போய் எடுத்து சப்போஸ் அவன் இது என்ன விப்ரோ ஷேரா பயப்படாம 4 வருஷம் போந்துட்டு இருக்கிறதுக்கு, இது ஒரு பென்னி ஸ்டாக், இதுலாம் பயம் ஜாஸ்தி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சு. மறுபடி இவன் இல்லை, இவன் ஆகட்டும், ஐடியா ஆகட்டும், எஸ் பேங்க் ஆகட்டும், சுஸ்லான் ஆகட்டும், எல்லாமே கரெக்டாக வெயிட் பண்ணி உட்காந்து அந்த ரேட் வரும்போது பிடிக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி நம்ம நண்பர் என்ன சொல்றாருன்னா, இந்த நிஃப்டியினுடைய ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 20% அப்ராக்சிமேட்டா வருது. என்எஸ்சி ஆகட்டும், பிஎஸ்சியினுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பிராட்பேண்ட் இண்டெக்ஸ், நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னுடைய ரிட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் 20% வருதுன்னு வச்சுங்களேன். ஆனால் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் எடுத்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 60. இவர் சொல்றது வந்து ஒரு தனிப்பட்ட ஷேர் இல்லைங்க. தனிப்பட்ட ஷேர் 100% ஏறலாம், 200% ஏறலாம். பட் மொத்தமாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய கும்பா குட்டிகள், குஜிலி குட்டிகள் எல்லாத்தையும் சேர்த்து ஏவரேஜாக பார்க்கும்பொழுது 60% சம்பாதிச்சிருக்காப்புல. உண்மையிலேயே இது ரொம்பவுமே பாராட்டத்தக்க கூடியதாக தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துக்குமே இந்த மாதிரி 2024 அள்ளி அள்ளி பணம் கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி, வணக்கம்.